الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. இந்த வரவேற்பு நிகழ்வுக்கு தலைமை தாங்கக்கூடிய இந்த அரபு கல்லூரியினுடைய நிர்வாக தலைவர் அப்துல் சமத் ஹாஜியார் அவர்களையும், இந்த நிகழ்வினுடைய கதாநாயகன் அபு சஹ்வா, கண்ணியத்துக்குரிய ஆசான் ஷேக் ஹாஷிம் சூரி மதனி அவர்களையும், எமது கல்லூரியினுடைய இங்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் இந்த கல்லூரியினுடைய முக்கியஸ்தர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகிகள், மாணவர்கள் அத்தனை பேரையும் ஒருமிக்க விழித்தவனாக நான் பேச வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு தலைவர் அவர்கள் சுருக்கமாகவும் உருக்கமாகவும் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஸரத்தோட எனது அனுபவம், எந்த அனுபவத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். சொன்ன உடனே தலைவருக்கு ஒரு திருக்கி, நான் எவ்வளோ காலம் ஹஸரத்தோட இருக்கேன், உங்களை விட வயசு மூத்த நான் உங்களுக்கு, நான் 40 வயசு, அவருக்கு கிட்டத்தட்ட 50 வயசை தாண்டுகிறது. ஏற்றுக்கொள்ள மாட்டார். 50 என்றாலும் இளமையாக தான் நிற்கிறவர். இருந்தாலும் என்னை விட கூடிய காலம் ஹஸரத்தோட தொடர்பு இருந்தாலும் எந்த பரிணாமம் வேறு. நான் ஒரு பிள்ளையாக அவரோட இருந்திருக்கேன். அப்படி பிள்ளையாக இருந்திருக்க மாட்டான், மாணவனாக தான் இருந்திருப்பா. அதனால நான் சொன்னேன், பிள்ளையாக இருந்தேன், பிறகு ஒரு பாடசாலை மாணவனாக இருந்தேன், அதற்கு பிறகு அரபு கல்லூரியில் அவருக்கு ஒரு மாணவனாக இருந்தேன், அதற்கு பிறகு கல்லூரியினுடைய ஆசிரியராக இருந்தேன், நிறைவேற்று அதிபராக இருந்தேன், அதற்கு பிறகு இப்போது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அதிபராக. அப்போ எனக்கு இருக்கிற அந்த ஹஸரத்தோட நான் பரிணாம தொடர்புங்கிறது இங்கே யாருக்கும் இல்லைன்னு நான் பெருமைப்படுறேன். அந்த அனுபவத்தில் 1-2 சொல்லி நான் முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் இப்போது நாங்கள் ஹஸரத்தினுடைய அந்த பிசிக்கலான நிலையையும் அவர்களுக்கு இருக்கின்ற இப்போது கொடுக்க வேண்டிய பெரியொரு இடத்தையும் கொடுத்து சஹ்வா இன்று அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த விலங்கும் இல்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லை, எந்த வரையறையும் இல்லை. இப்போது ஹஸரத்து மதரசாக்குள்ள வந்தால் எந்த கட்டுப்பாடும் இல்லை. எந்த வகுப்புக்கும் போகலாம், எவ்வளவு நேரமும் பாடம் நடத்தலாம். நாங்கள் பெல் அடிக்கிறதும் கிடையாது. அந்த பெல் அடிக்கிறது அது மற்ற ஆசிரியர்களுக்கு தான். ஹஸரத்து முடிஞ்சா தான் மற்றவர்கள் நீங்கள் யாரும் விட்டு கொடுத்து செயற்படணும் என்ற அறிவுறுத்தல் வழங்கி ஒரு கௌரவிக்கணும். அதைத்தான் நாங்கள் அபு சஹ்வா என்ற பட்டம் அதைத்தான் சொல்லுது. நிர்வாகத்துக்குள்ள வந்தாலும் அவருக்கு ஒரு தனி அதிகாரம், ஆசிரியர்களுக்குள்ள வந்தாலும் தனி அதிகாரம், மாணவர்களுக்குள்ள வந்தாலும் தனி அதிகாரம். இன்றைக்கு இங்கே விழிக்கின்ற போது பலரும் பல மாதிரி விழித்தங்க. ஒருவர் சொன்னார் முதிர் என்று, இன்னொருவர் சொன்னார் அமீத் என்று, இன்னொரு ஆள் சொன்னார் பணிப்பாளர் என்று. இப்படி என்று நீங்கள் சொன்னீங்க. எது கண்டு எனக்கு தெரியாது. ஆனால் எந்த அனுபவத்தில் ஹஸரத்து எங்கட கல்லூரிக்குள்ள வரக்குள்ள பல முகம். ஒரு தந்தை, ஒரு பிள்ளைகளை பொறுத்தவரையில் ஒரு தந்தை, ஒரு வழிகாட்டி, ஒரு பிள்ளைகளுக்கு கவுன்சிலர், ஒரு பேராசிரியர், ஆசிரியர்களை பொறுத்தவரையில் ஒரு நிர்வாகிகளை பொறுத்தவரையில் ஒரு முஸ்தஷார், ஆலோசகர். இப்படி என்று பல பரிணாமங்களில் நாங்கள் இன்றைக்கு ஹஸரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற போது எனக்கு ஷேக் முன்னாள் அதிபர் அவர்கள் சொன்ன மௌத்தானாலும் மையத்துதான் போகும் என்று சொன்னது எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு போடப்படுகிறதா, எங்களுக்கு அதைத்தான் தலைவர் அவர்களுடைய பேச்சிலும் நான் வழங்கி கொண்டேன். இன்றைக்கு ஹஸரத் அவர்கள் மஜீதியாவில் குந்தித்தான் மதரசாவை நடத்தணும் என்ற தேவையில்லை. என்னென்னா நீங்கள் எல்லாரும் பேசும்போது
எல்லாரும் பேசினீங்க. பல்துறை ஆளுமை உள்ளவர் என்ற வகையில் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு பேசினதால ஹஸரத்தை பொறுத்தவரையில் ஹஸரத்து முழு நேரமாக மஜீதியாவில் அமர்ந்து கொண்டுதான் மதரசாவை நடத்த வேண்டும் என்று நீங்க எதிர்பார்ப்பது உங்களுடைய எதிர்பார்ப்பு நியாயமாக இருந்தாலும் அப்படி ஒரு தேவை இல்லை என்பது என்னுடைய பார்வை. ஏனென்றால் நீங்க இந்த தூதுக்குழு கல்லூரிக்கு வந்தபோது இந்த தூதுக்குழுவை நேரடியாக இருந்தவன் என்ற வகையில உங்களுடைய எதிர்பார்ப்பும் உங்களுடைய ஹஸரத்தில் வைத்திருந்த அபரிதமான நம்பிக்கையும் இன்னைக்கு விளங்கிச்சு. அதை நான் மறந்து பேச நான் அந்த டைமில் ஹஸரத்தோட சொன்னேன், நீங்க ஒரு முஸ்தஷாராயிருங்களா ஹஸரத், ஒரு எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லுகின்ற ஒரு முதிர்ச்சியும் தானே இருக்கிறது ஹஸரத்திட்ட. அதை கேட்கலாம் தானே, பலரும் பல மட்டத்தினரும் கேட்டு பயன்பெறலாம் தானே. அதை ஒருவர் கட்டுப்பாட்டை கொண்டு வச்சு அதை பெற தேவையில்லை. யாரும் திறந்த அமைப்பில் எங்கிருந்தும் ஜம்மியத்துல் உலமாவும் தொடர்பு கொண்டு கேட்கலாம், கல்லூரிகளும் கேட்கலாம், மாணவர் பட்டமும் கேட்கலாம், எதுவும் கேட்கலாம். அந்த உரிமை, அதற்கு யாரும் என்ன செய்ய தேவையில்லை, அனுமதி எடுக்க தேவையில்லை, அதுக்கு ஒரு பேர் கொடுத்து வைக்கவும் தேவை. இன்றைக்கு ஹலீஜ் நடக்கிறது, உங்களுக்கு தெரியும். பொத்துவில் இருந்து வாரம் பொத்துவில்ல ஹலீஜ் நடக்கிறது. அதற்கும் ஒரு பிரதானி. சஹ்வா ஆண்கள் பெண்கள் என்று 2 கல்லூரி இருக்கிறது. ருக்கையா என்று ஒரு பகுதி நேர கல்லூரி இருக்கிறது. தானா அல் புசைரி பள்ளிவாயிலே ஒரு பகுதி நேர ஹிப்லு மதரசா இருக்கிறது. ஊர்களில் இருக்கிற 12 பள்ளிவாயில்கள் இங்க இருக்கிறது. இந்த நாட்டில் பல ஏரியாக்கள்லையும் பல பள்ளிவாயில்கள் ஆலோசனை பெற்று அவர்களுடைய அந்த திட்டத்தால் நடக்கின்ற அமைப்புகள் இருக்கிறது. ஒரு நலன்புரி அமைப்பு இருக்கிறது. இப்படி பல அமைப்புகளையும் அந்த அமைப்புகளில் இருந்து கொண்டு அங்க ஒரு காரியாலயத்தில் இருந்து கொண்டு ஹஸரத் பணி செய்யல. எங்க இருக்கின்ற இடமெல்லாம் இருந்து கொண்டு இத்தனையும் பணியை அல்லாஹ் தஆலா அவரிடத்திலே வாங்கி கொண்டிருக்கிறான். அந்த பணியை நீங்கள் வாங்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு ஹஸரத்துக்கு அந்த அளவு, எனக்கு தெரிந்த அளவில் நான் பல மட்டத்திலையும் ஹஸரத்தோட வந்தவர் என்ற வகையிலே இன்றைக்கு இருக்கிற அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டுதான் நான் அதை சொன்னேன். ஹஸரத், உங்களால அப்படி போய் இருக்க முடியுமா? இப்போது அவருடைய துணைவியாரோடு இருந்து அவருடைய பணிகள் கிடைக்க வேண்டிய ஒரு தேவையோடு இருக்கின்ற உடல்நிலையிலே இருக்கின்றார் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் நான் சொன்னேன், அந்த இத நீங்க இப்படி ஒரு இறுக்கமான ஒரு பவுண்டரிக்குள்ள போனா அது உங்களுக்கு கிடைக்குமா என்ற ஒரு இதுதான் எனக்கு இருந்தது. இல்லாவிட்டால் அவரை கொண்டு நீங்கள் பலன் பெறுவதிலே எங்களுக்கு எந்த பொறாமையும் இல்லை, எங்களுக்கு எந்த விருப்பமின்மையும் இல்லை. எனவே உங்களுக்கு கிடைத்திருப்பது நான் சொன்னது போன்று பல பரிணாமம். உங்களுக்கு ஒரு ஆசிரியர் வந்த ஆசிரியர் தானே, ஒரு அதிபர் வந்த அவர் ஒரு சில கட்டுப்பாடோடு இருப்பார். அப்படியே இல்ல, ஒரு தந்தை வந்திருக்கிறார், ஒரு உளவியலாளர் வந்திருக்கிறார், ஒரு நிர்வாகி வந்திருக்கிறார், ஒரு அதிபர் வந்திருக்கிறார், ஒரு பேராசிரியர் வந்திருக்கிறார். இன்னும் தேவைப்பட்டால் உங்களுக்கு பௌதிக ரீதியாக உதவிகளை செய்த அனுபவம் உள்ள ஒருவர் வந்திருக்கிறார். எனவே இதை நீங்கள் ஒரு வரையறை வைத்துக் கொண்டு பயன்படுத்தாமல் எங்களுக்குரிய அந்த உரிமையும் தந்துவிட்டு, இன்றைக்கு நான் அதிகமாக ஹஸரத்திட படத்தை வச்சு சொல்லல, நான் கடந்த வாரங்களாக ஹஸரத்திட சொல்ல, நீங்க ஒரு டைம் ஒன்று இருக்கும் என்று சொன்னா எங்க போகணும் என்று யோசிச்சா நீங்க சஹ்வாக்கு வாங்கன்னு சொன்ன, எங்க போகணும் என்று யோசிச்சு நீங்க இதே வேணா முதல் கொடுக்கறது நீங்க சஹ்வா தான். நீங்க வாரத்தால ஒரு 100 ஒரு வெளிச்சம் பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. எங்கள்கிட்ட வரத்தை விட உங்கள்கிட்ட பாப்பா மாதிரி உரிமையோட வாரானுகள். நீங்க சில முதிர்ச்சியான விஷயங்களை சொல்லலாம். நாங்கெல்லாம் இப்ப இருக்கிற வயசுல இருந்து சொல்றதுக்கு இருக்கிற தாக்கத்தை விட நீங்க சொல்றதுல பெரிய தாக்கம் இருக்கும். ரெண்டெல்லாம் நான் அதிகமாக ஹஸரத்தோட வேண்டுகோள் விடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அந்த வாய்ப்புல இப்படி ஒரு தளர்வை செய்யலாமா, நீங்க பயன்படுத்துங்க தாராளமா, அது பிரச்சனை இல்லை. எனவே அந்த இதோட நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதனை பகிர்ந்து தந்து நீங்களும் பயன்பெற வேண்டும். நல்ல நோக்கம் இது. உங்களுடைய எதிர்பார்ப்பும் உங்களுடைய தாகமும் எனக்கு நன்றாக புரிந்தது. எனவே அந்த விட்டு கொடுப்போடு தலைவரும் சொன்ன அந்த செய்திகளை ஞாபகப்படுத்தி
நான் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக நிர்வாகத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.